குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற பானிபூரியை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ பானிபூரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பானிபூரி உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சை பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வத்தல், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரக பொடி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் கூடவே ஊற வச்சிருக்க பச்சை பட்டாணியையும் நம்ம போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணியை தான் போடணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக கொண்டைக்கடலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடலாம். பாயில் ஆகிட்டு இருக்கிறது வரை நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா பாயில் ஆகிட்டு. உருளைக்கிழங்கு வெந்துட்டான்ட்டு டெஸ்ட் பண்ண ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்கிச்சுன்னா நல்லா வெந்துட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த உருளைக்கிழங்கோட தோலை நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். தனியாக பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை நல்லா மசிச்சிருவோம். அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நம்ம மசித்தோம் அப்படின்னா பச்சை பட்டாணி அப்படியே தான் இருக்கும். 1-2 அப்படியே முழுசாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால பச்சை பட்டாணியை நல்லா மசிச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசிச்சிடலாம். நல்லா மசிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே வத்தல், சீரகம், உப்பு சேர்த்து கையால் விரவி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பானிபூரியோட ஸ்டஃப்பை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பானிபூரிக்கு தேவையான புதினா தண்ணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கையளவு கொத்தமல்லி இலை, 1 கையளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு பொடி, சீரகப்பொடி, 1 மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நான் இப்போ அரைச்சி வச்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு, காரம், புளிப்போட அளவு அதிகமாக இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை சமமாக்கிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து அளவு கரெக்டானதும் ஒரு அரிப்பால் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம புதினா தண்ணியை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பானிபூரிக்கு தேவையான புளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே டேட்ஸை சிஸ்ஸர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவு வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல திக் கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கதை பார்த்தாலே தெரியும் நல்ல திக்காக வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபைனலி நம்ம புளி சட்னியும் செஞ்சு முடிச்சிட்டோம். பானிபூரிக்கு யூஸ் பண்ணுற பூரி இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் இப்போ நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ இன்னுமே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போது இந்த பூரியை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். அவ்வளோதான், பூரியையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பானிபூரிக்கு என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்கிறத வரிசையாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம்
புதினா தண்ணியையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், புளி சட்னியும் செஞ்சு முடிச்சிட்டோம். கடைசியாக பானிபூரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பானிபூரிக்கு தேவையான வெங்காயத்தை எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ பானிபூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே பானிபூரி செம டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பானிபூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த 131 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா பாய்.